உங்கள் பைக்கில் உள்ள கிளட்ச் எப்படி வேலை செய்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? கியர்களை மாற்ற கிளட்சை அழுத்தும் போது அது முதலில் கிளட்ச் லீவரில் உள்ள கேபிள் அல்லது ஹைட்ராலிக் பிஸ்டனை செயல்படுத்துகிறது. இந்த வழிமுறை பின்னர் கிளட்சில் உள்ள ஒரு பிரஷர் பிளேட்டை பின்னுக்கு தள்ளுகிறது. பொதுவாக என்ஜின் மற்றும் கியர்பாக்ஸை இணைக்கும் தட்டுகள் ஒன்றாக ஒட்டிக்கொண்டிருக்கும். இதனால்தான் என்ஜினின் சக்தி நேரடியாக கியர்பாக்ஸுக்கு அனுப்பப்படுகிறது. இருப்பினும் கிளட்சை அழுத்தியவுடன் இந்த தட்டுகள் சிறிது பிரிக்கப்படுகின்றன. தட்டுகளுக்கு இடையிலான தொடர்பு தளர்ந்தவுடன் என்ஜின் சக்தி இனி கியர்பாக்ஸை அடையாது, கியர்பாக்ஸை விடுவிக்கிறது. இப்போது கியர்பாக்ஸ் முற்றிலும் இலவச நிலையில் உள்ளது. எனவே நாம் ஒரு கியரை ஈடுபடுத்தும் போது நமக்கு எந்த அதிர்ச்சியும் ஏற்படாது. பின்னர் கியர்களை மாற்றிய பின் கிளட் மெதுவாக விடுவிக்கப்படும் போது பிரஷர் பிளேட்டுகள் தட்டுகளை மீண்டும் ஒன்றாக அழுத்தத் தொடங்குகின்றன. இந்த பிடி படிப்படியாக வலுவடைந்து என்ஜினின் முறுக்குவிசை மீண்டும் கியர்பாக்ஸ் வழியாக பின்புற சக்கரத்திற்கு சீராக மாற்றப்படுகிறது. ஆனால் திடீரென கிளட்சை விடுவிப்பது ஒரு ஜர்க்கை ஏற்படுத்தலாம் அல்லது திடீரென பிடியை இழப்பதால் வாகனம் வளைந்து போகக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நீங்கள் எந்த பைக் அல்லது கார் தொழில்நுட்பத்தை ஆராய விரும்புகிறீர்கள்? கருத்து பகுதியில் எனக்கு தெரியப்படுத்துங்கள்.